ஸோ அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார், டிசம்பர் அல்லது ஜனவரியில் தனி கட்சி தொடங்கி விடுவார்ன்றதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் நம்ம பேசி இல்லையா. இது என்ன மாதிரி சாதாரணமாக யூடியூப் சேனல் நடத்துகிறவனுக்கே தெரியுது, பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? உன் பிளான் என்னென்னு தெரியாதா? சுனில் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறேன்னு தெரியாதா? செந்தில் பாலாஜி கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு தெரியாதா? அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்கினா அதைத்தான் அண்ணாமலை எதிர்பார்க்குறாரு. பாருங்கள் என்னை நீக்கி விட்டார்கள், அப்புறம் வாங்கப்பா அந்த அண்ணாமலை அன்பு கூட்டலாம் வாங்கப்பா பின்னாடி அப்படின்னு போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து செந்தில் பாலாஜி ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு கொங்கு பகுதியில் கேண்டிடேட்டை போட்டு டேமேஜ் பண்ண வர கட்சியை அப்போது ஒரு இன்டாக்டான புகழோடு வெளியே போயிருப்பார். கட்சிக்காக இவ்வளவு உழைத்த அண்ணாமலையை இந்த பிஜேபி கட்சி தூக்கி போட்டுருச்சு. இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்த அந்த அண்ணாமலையை உரிய மரியாதை கொடுக்க பிஜேபி தவறிவிட்டது. சிறுவை சுமந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க போவார். ஸோ அவர் கூட ஒரு கணிசமான ஓட்டு போகும். இந்த இமேஜ் இருந்தால் தானே இப்போ இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். உன் இமேஜை ஓட்டைக்கிறேன் பார்க்குறியா? இந்த கோயம்புத்தூர் லேண்டு பெங்களூர் கம்பெனி டீட்டெயிலாம் யார் எனக்கு எடுத்து கொடுத்தது? நான் நினச்சேன் கட்சிக்குள்ளேயே ரைவல்ரி இருக்கும்ல. டெல்லியிலேருந்து கொடுத்தாரு, டெல்லியிலேருந்து கொடுத்து போடுங்க. நான் இல்லைன்னா எங்கே தான் வந்திருக்கோம். இது வெளியில் வந்தே தீரும். வந்து பரவிடுச்சுன்னா கேட்குறாங்களா கேள்வி, என்ன சார் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைங்க இப்போ சாப்பிடக்கூடாதா? என் பிள்ளைங்க படிக்கக்கூடாதா? இப்போ நான் ஒரு மாற்று அரசியலுக்காக வந்திருக்கிறேங்கண்ணா, எனக்கு நான் ஐபிஎஸ் பதவி உதறிட்டு வந்தேங்கண்ணா சொன்னதெல்லாம் அடிபட்டு போயிச்சா?